கைது செய்யப்பட வேண்டிய நபர் தான். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா உள்ள போய் பார்த்தா முதலமைச்சரை தே என்னென்னமோ கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி வச்சு தன்னுடைய ஆதங்கத்தை பல பேர் நாங்கன்னு பார்க்குறேன். விஜய் பேசுகிறவர்கள்லாம் டைட்டிலே தேன்னு தான் வச்சு போடுறதெல்லாம் பார்த்துருக்கேன். ஒரு பொண்ணு ஒன்று பேசிக்கிட்டு இருக்கும், ஒன்று நல்லா ஒல்லியா குட்டிமான்னு ஒன்று. குட்டி மீனாவா? மியா, குட்டி மியா, பேரை பாரு நல்லா. ஐயோ என்ன கருமோனா, ஒரு ஃபேக் நியூஸை பரப்புது. உதயநிதி அவர்களோட இருந்த ஒரு நபர் தான் கோவை சிறுமியோட பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொல்லி பரப்புது. எவ்வளவு அயோக்கியத்தனம், பொறுக்கித்தனம் அதெல்லாம். சரி, இந்த பொண்ணு யாரு? சமூக ஆர்வலரா, எழுத்தாளரா, இல்லை சோசியல் ஆக்டிவிஸ்டா, ஃபெமினிஸ்டா? யாரான்னு உள்ள போய் பார்த்தா சத்தியமாக சொல்கிறேன், இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியவர்கள் இந்த பொண்ணோட ஐடியை மட்டும் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகள்கிட்ட காட்டிடாதீங்க. அருவருப்பான பேச்சு காதுலயே வாங்க முடியாது. அருவருப்பான பேச்சு, சீ கருமன்ற மாதிரி இருக்கும். முகம் சுடிக்க தோணும். ரெண்டாவது, திருச்சியில் கார்த்தின்னு ஒருத்தன் இருக்கான், பொறுக்கி ஒருத்தன். அவனுக்கு மரியாதை கிடையாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு பொண்ணை கழுத்தை அப்படி வெட்டுவேன்ட்டான். அவன் கைது பண்ணி உள்ளே போயிட்டு வந்தான். இன்னைக்கு தாவேக்கா ஆட்சின்னு உடனே இன்னொரு பக்கம் நியூஸ் ஜே பேரில் கல்லூரி மாணவருக்கு கஞ்சா விற்பனை செய்த திமுக பிரமுகர்னு நியூஸ் ஜே பேரில் ஒரு கார்டு போலியாக பரவுது. அது லட்சங்களை தாண்டுது, லைக்ஸ்லையும் வியூஸ்லையும் இதுலேயும். இந்த அரசை எதிர்த்து கேள்வி கேட்டால் பத்திரிகையாளர்கள் கைது, மிரட்டல். வணக்கம். நேற்று இந்த ஜேம்ஸ் ஏவா ஆவா ஏதோ ஒரு ஆள் திமுக ஃபேவரான ஆள் கைது செய்திருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்துச்சு. ஒரு பக்கம் தாவேக்காவினர் பயங்கரமாக கொண்டாடினாங்க, இன்னொரு பக்கம் அவரை கண்டிக்கின்றோம் அப்படிலாம் பண்ணாங்க. அந்த ஐடியை போய் நம்ம உள்ளே போய் சர்ச் பண்ணி பார்த்தா கைது செய்யப்பட வேண்டிய நபர் தான். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா உள்ளே போய் பார்த்தா முதலமைச்சரை என்னென்னமோ கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி வச்சு தன்னுடைய ஆதங்கத்தை, கோரிக்கையை சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. உங்களுடைய ஆதங்கம், கோரிக்கை, விமர்சனம் எல்லாமே ரைட்டு, வைக்கலாம், அதுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குது. ஆனால் அது கூடவே சேர்ந்து பயன்படுத்துகிற வார்த்தை இருக்குல்ல, அது காதுலேயே கேட்க முடியல. உங்கள் வீட்டில் இருக்க பசங்க கேட்பாங்களா அந்த வார்த்தையை? உங்கள் வீட்டில் இருக்க பசங்களை அப்படி சொல்லி திட்டுவீங்களா? அப்படி பேசுவது எப்படி அறமாக இருக்கும்? நீங்கள் கேட்குற கோரிக்கைகள் எல்லாமே சரி, ஓகே, கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, எல்லாமே ரைட்டு, ஓகே. ஆனால் அதை கேட்குற முறை இருக்குது. அதனால நாம் என்றைக்குமே நான் அறம்பாகம் தான் நிற்பேன். அதனால் நேற்று அவரை கைது செய்து சரிதான். அவர் இனி வெளியே வந்தால் கூட நாகரிகமாக நடந்துக்கணும் அப்படிங்கிறதான். இப்போ நான் நீ பேசுனது இல்லையான்னு கேட்டால் நான் பேசுனது இல்லைன்னு உறுதியாக சொல்லுவேன். நான் யாரெல்லாம் பேசியிருக்கேன் அப்படின்னா, அரசியல் கட்சியில் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள், ஒரு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள், இல்லை அரசியல் கட்சியில் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களை அதிகபட்சம் சும்மா நாங்கள் சட்டையரில் வாப்பா போப்பா மாமா என்னையா அப்படின்ற மாதிரி வாயா போயா அப்படின்னு பேசியிருக்கோமே தவிர ஒருமையில் ஒரு பட்சமும் நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் பேசினது கிடையாது. பல பேர் நாங்கன்னு பார்க்குறேன். விஜய் பேசுகிறவர்கள்லாம் டைட்டிலே தேன்னு தான் வச்சு போடுறதெல்லாம் பார்த்துருக்கேன். அந்த எக்ஸ்ட்ரீமெல்லாம் நாங்கள் தொட்டதே கிடையாது. இதுக்கு காரணம் இந்த நிறுவனத்தை இதுக்கு முன்னாடி வழிநடத்தின ஒரு முக்கியமான நபர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஜேர்னலிசம் எத்திக்ஸ் தான். ஒரு நாள் நாங்கள் யாரையுமே ஒருமையில் பேசினதில்லை. யாரை பேசியிருக்கோம் அப்படின்னா, பாலியல் குற்றவாளி பொறுக்கிகளை வாடா போடான்னு பேசுவேன். அந்த நாயை அடிச்சே கொள்ளனான்னு கூட பேசுவேன். ஒரு ஆதங்கத்தில் பேசுகிறது தான். அதுக்காக நம்ம அப்படிலாம் செய்ய முடியாது. அவனுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஒரு வயதான பாட்டியை ஒருத்தன் கொடூரமாக அடிச்சுக்கிட்டு இருந்தான், அவனெல்லாம் எதால் அடிக்கன்னு தெரியாதுன்னு பேசுவோம். இந்த சமூகத்தினுக்கு சுமையாக இருக்கக்கூடிய, அழுக்காக இருக்கக்கூடிய நபர்களை ஒருமையில் பேசுவேன். அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்றது அப்படி பேசுவோம். இதுதான் நாங்கள் பின்பற்றக்கூடிய வழிகள். சரி, கம் டு பாயிண்ட். அவரை கைது பண்ணிட்டீங்க, காவல்துறைக்கு நல்லது, வாழ்த்துக்கள், சிறப்பு, எல்லாமே ஓகே. இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணு ஒன்று பேசிக்கிட்டு இருக்கும், நல்லா ஒல்லியா குட்டிமான்னு ஒன்று. குட்டி மீனாவா? மியா, குட்டி மியா, பேரை பாரு நல்லா. ஐயோ என்ன கருமோனா, ஒரு ஃபேக் நியூஸை பரப்புது. உதயநிதி அவர்களோட இருந்த ஒரு நபர் தான் கோவை சிறுமியோட பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொல்லி பரப்புது. எவ்வளவு அயோக்கியத்தனம், பொறுக்கித்தனம், அதெல்லாம் எவ்வளவு அயோக்கியத்தனம். நீங்கள் இப்படி ஒரு ஆள் அநாகரிகமாக நடந்துக்கிறாருன்னு கைது பண்ணுற நீங்கள் இந்த பெண்ணையே விட்டு வச்சிருக்கீங்க.
அட்லீஸ்ட் அந்த பொண்ணை கூப்பிட்டு வான் பண்ணலாம்ல, இல்லை ஐடியை முடக்க வேண்டியதானே, இல்லை அந்த அந்த வீடியோவை முடக்க வேண்டியதானே, இல்லை அந்த பொண்ணை கூப்பிட்டு மன்னிப்பு வீடியோ போட வைக்க வேண்டியதானே. கடந்த கால ஆட்சியில் எத்தனை மன்னிப்பு வீடியோ போட்டிருக்காங்க நாங்கள் எடுத்துக்காட்டவா? எப்படி இதை விட்டு வச்சிருக்கீங்க? சரி, இந்த பொண்ணு யாரு? சமூக ஆர்வலரா, எழுத்தாளரா, இல்லை சோசியல் ஆக்டிவிஸ்டா, ஃபெமினிஸ்டா, யாரான்னு உள்ள போய் பார்த்தா சத்தியமா சொல்றேன், இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியவர்கள் இந்த பொண்ணோட ஐடியை மட்டும் உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைகள்கிட்ட காட்டிடாதீங்க. அருவருப்பான பேச்சு, காதுலயே வாங்க முடியாது. அருவருப்பான பேச்சு, சீ கருமன்ற மாதிரி இருக்கும், முகம் சுழிக்க தோணும். அதாவது உடல் உறவு அப்படிங்கிறது ஒரு இயற்கை. அந்த உடல் உறவுங்கிறது உயிரினமா பிறந்த எல்லாருமே அவசியமான ஒன்று. அதுதான் அதை மனுஷ பயம் மட்டும்தான் அதில் கவிதை எழுதுறது, கட்டுரை எழுதுறது, இல்லை அதை வர்ணிக்கிறது, இப்படி எல்லாமே பண்ணக்கூடியவெல்லாம் மனுஷ பயம் மட்டும்தான். மற்ற எல்லா உயிரினங்களும் அது ஒரு இயற்கையாகவே கடந்து போய்கிட்டு இருக்கும். அதில் ஒரு டபுள் மீனிங் கண்டுபிடிச்சு, அதில் ஒரு அசிங்கமான கெட்ட வார்த்தையை போடுறது, அதில் அதை வச்சே ஒரு கண்டென்ட்டை பேசுறது, அப்படி பேசக்கூடியதான் நம்ம. பொதுவான பப்ளிக் பைட்டுன்ற பேரில் அங்கே போய் சின்ன சின்ன பொண்ணுங்கள்ட்டையும் அதை பேச வைக்கிறது, அதை சோசியல் மீடியாவில் போடுறது, இப்படியெல்லாம் பேசி நான் இந்த பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடும், நான் அதுக்குள்ளெல்லாம் நான் போகலை. அதெல்லாம் எல்லாருமே பண்ணுறாங்க, ஹீரோயின் பண்ணுறாங்க, அங்கே கோவரில் இங்கே வராதா அப்போ வருதா, நான் அப்படிலாம் கூட நான் கேட்பேன். ஆனால் இந்த பொண்ணு பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்குல்ல, சின்ன பசங்க பார்த்தாங்கன்னா சத்தியமாக உடனே போயிடுவாங்க போல, அப்படியே கெட்டுருவாங்க போல இருக்கு. அவ்வளோ அநாகரிகமான பேச்சை பேசக்கூடிய இந்த பொண்ணை ஏன் இன்னைக்கு வரைக்கும் காவல்துறை விட்டு வச்சிருக்குன்னே தெரியல. மன்னிப்பு வீடியோ போட சொல்லணும் அந்த பொண்ணை, அதுதான் சரியானதாக இருக்கும். எப்படி வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ரெண்டாவது, திருச்சியில் கார்த்தின்னு ஒருத்தன் இருக்கான், பொறுக்கி ஒருத்தன், அவனுக்கு மரியாதை கிடையாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு பொண்ணை கழுத்தை அப்படி வெட்டுவேன்ட்டான், அவன் கைது பண்ணி உள்ளே போயிட்டு வந்தான். இன்னைக்கு தாவேக்கா ஆட்சின்னு உடனே எவ்வளவு தைரியம் பாருங்க, அவன் ஒரு ஓட்டிங் போடுறான், ஓட்டிங் கணக்கெடுப்பு நடத்துகிறான் ஆன்லைனில். கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு நடந்ததுக்கு காரணம் என்ன? மிட்டாய்க்கு ஆசைப்பட்டு போனதுதான் காரணமா, இல்லை இது இதாவது காரணமா அப்படின்னு ஓட்டிங் நடத்துகிறான் அந்த பொறுக்கி. எவ்வளவு தைரியம்! நீ யாரா? நீ ஜட்ஜாடா? நீ எப்படா? காவல்துறை எப்படி இதை அலோவ் பண்ணுது? இந்த சமூகம் எதை நோக்கி பயணிக்குது? இல்லை இப்போ நம்ம கேட்குறோம், நமக்கு தெரிஞ்ச அந்த கார்த்தின்ற பையனுடைய வீட்லேயே இல்லை அவனுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணே கூட பாதிக்கப்பட்டிருக்கு. மருத்துவமனையில் நீ அவன் அழுதுகிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நாமளே எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கோம், ஒருவேளை நமக்கு நெருங்கிய நபர்கள் நடந்திருக்கு, அப்போ நீங்கள் ஓட்டிங் போடுவீங்களா? அப்படி எனக்கு புரியல, எப்படி மனசு வருது? இந்த ஓட்டிங்கை வச்சு இவர் என்ன செய்ய போகிறாரு? சர்வே எடுத்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் போய் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ண போகிறாரா பிஎஸ்டியில்? எனக்கு புரியல. இது எப்படி இந்த காவல்துறை விட்டு வச்சிருக்குன்னு தெரில. இன்னொரு பக்கம் நியூஸ் ஜே பேரில் கல்லூரி மாணவருக்கு கஞ்சா விற்பனை செய்த திமுக பிரமுகர்னு நியூஸ் ஜே பேரில் ஒரு கார்டு போலியாக பரவுது. அது லட்சங்களை தாண்டுது, லைக்ஸ்லையும் வியூஸ்லையும் இதுலேயும். நியூஸ் ஜே மறுப்பு செய்தி வெளியிடுது, இல்லை இதை நாங்கள் வெளியிடவில்லைன்னு வருது. ஆனால் அது வெறும் 400 பேரை கூட போய் ரீச் பண்ணல. அப்போது இதை ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு சைபர் தாக்குதலை நடத்துறது யாருன்னு கண்டுபிடிக்க முடியாதா இந்த காவல்துறையால்? எவ்வளவு வேகமாக தீய சக்திகள் மாதிரி ஒரு கேவலமான ஒரு செய்தி ப்ரொபகண்டாவை எவ்வளோ வேகமாக பரப்புகிறாங்க, எவ்வளோ அநியாயத்துக்குன்னு பரப்புகிறாங்க. இதுக்கு முன்னாடி ஆட்சியில் கூட பரவாயில்ல, நீங்கள் சொன்னது எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான்னு பழி போட்டீங்க, ஓகே ரைட்டு. அப்போ ஆளுங்கட்சியாக திமுக இருந்துச்சு, ஏதோ ஒரு வகையில் இது பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஆளுங்கட்சியாக தாவேக்கா தானே இருக்குது. இப்போவும் எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு குற்றவாளியை திமுகவோட தொடர்படுத்தி ஒரு ஃபேக் நியூஸ் பரவுதுன்னா அது அபத்தம் தானே. இப்படி இந்த ஃபேக் நியூஸ், நீங்கள் இந்த அரசை எதிர்த்து கேள்வி கேட்டால் பத்திரிகையாளர்கள் கைது, மிரட்டல், அவங்களுக்கு டிஃபமேஷன் நோட்டீஸ் அனுப்புறது, இதெல்லாம் ஒரு பக்கம் நடத்துறீங்க. இப்படி ஒரு மோசமான ஃபேக் நியூஸ் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இவங்கள போய் கேட்டால், சார் அதெல்லாம் ஒரு சோன்னு ஐடி சார், அது மாதிரிலாம் நடவடிக்கை எடுக்க முடியாது சார், அது மாதிரி உங்கள் ஆளுங்களும் நிறைய பேர் இருக்காங்க சார், இங்கே இருந்தாங்கன்னா நீங்கள் செய்யுங்க சார், இங்கேயும் நடவடிக்கை எடுங்க, இங்கே எடுங்க, அது பண்ணதான் சார் செய்யணும். அப்போ சைபர் ஆக்டிவிட்டி இங்கே ரொம்ப லோவாக இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ என்ன பார்க்குறோம் நம்ம அப்படின்னா, சோசியல் மீடியாவில் முன்னெல்லாம் பார்த்தா 50% நல்லது 50% கெட்டது இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு 90% கெட்டது, 10% நல்லது. அந்த 90% தாண்டி தான் நம்ம 10% பார்க்க வேண்டியிருக்கு. 90% நீங்கள் ஒரு செய்தி வருது அப்படின்னா, ஒரு நியூஸ் 18லையோ இல்லை புதிய தலைமுறை பேர்லையோ இல்லை சன் டிவி பேர்லையோ நியூஸ் ஜே பேர்லையோ ஒரு செய்தி வருது அப்படின்னா, அது அந்த கார்டை அந்த செய்தி நிறுவனம் தான் போட்டிருக்கான்னு முதல்ல நீங்களே பரிசோதனை பண்ணிக்கோங்க. இல்லைனா அதே நிறுவனத்துக்குள்ளே போய் அந்த இன்ஸ்டா பேஜுக்குள்ளேயே அவங்களோட அஃபீஷியல் பேஜ்லேயே போய் அந்த மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் உறுதிப்படுத்துங்க. ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா உடனே அதை வாட்ஸ்அப்பில் பரப்புறது,
இப்படியான செயல் பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. காவல்துறை ஃபேக் நியூஸ் பரப்புறவர்கள் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வரோம். அதனால் இது மோசமான ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடிய செயலாக மாறும். நாளைக்கு இந்த சோஷியல் மீடியாவில் பரவுறதான் உண்மையான செய்தி, அதை மட்டுமே நம்பி வேற ஏதோ ஒரு மாதிரியான ஒரு ஒரு பெரிய ஆபத்து வந்துடக்கூடாது. அதுக்கு முன்னெச்சரிக்கையோட இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால் தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.